ஆஸ்ட்ரோ சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 2026 பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும்? நீங்கள் எந்த ராசியில் வேணாலும் பிறந்துருங்க, பட் உங்களுடைய லக்னம் கடகமாக இருந்தால் என்ன பலன், இதுதான் பார்க்குறோம். ஏன் லக்ன பலன் பார்க்கணுங்கிறதுக்கு நிறைய விளக்கங்கள் கடந்த காலங்களில் கொடுத்தாச்சு. நல்லா உங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் டைரெக்டாக நம்ம பலனுக்குள்ளே போகலாம். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் வருமானங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, வருமானங்கள் நிறையா இருக்குது, அதை காட்டிலும் செலவுகள் அதிகமாக உங்களுக்கு இருக்குது. கிரகங்கள் எல்லாமே நன்மையை செய்யும், எல்லாமே தீமையை செய்யும், இதை மறந்துடாதீங்க. ஒரு கிரகம் நன்மையை செஞ்சால் இன்னொரு கிரகம் தீமையை செய்யும். இந்த மாதம் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் உங்களுக்கு உங்கள் கடக லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்காங்க. சூரியன், சுக்கிரன், புதன், ராகு. 8 அப்படின்னாலே ஸ்ட்ரகிள்னு அர்த்தம், பிரச்சனைன்னு அர்த்தம், போராட்டம்னு அர்த்தம். ஸோ இது ஒரு பக்கம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். எதுக்காவது ஒன்றுக்காவது நீங்கள் கவலைப்பட வேண்டிய ஒரு சுச்சுவேஷனை கிரகங்கள் இந்த மாதம் உருவாக்கிக்கிட்டே இருக்கும். பெருசாக ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க. ஜோதிடம் வருமுன் உரைப்பது தான். அதனால் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிட்டா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இறையறலாம் கூட்டலாம். அந்த அடிப்படையில் பார்க்குற போது இந்த மாதம் கோச்சாரத்தில் உங்களுக்கு 5ஆம் தேதிக்கு அப்புறம் 8ஆம் இடத்துல உங்களுக்கு கிரகங்கள் இருக்கிறது. மெயினாக இறை வழிபாட்டை கூட்டுங்க. எல்லா விஷயத்துலையும் பொறுமை, நிதானமாக இருங்க. உங்களுடைய மன வாழ்க்கை எதாவது விஷயத்தில் பொறுமையாக இருக்கணும். உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பில் கணவன் மனைவி 2 பேருக்கும் கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அது விஷயத்தில் பொறுமையாக இருங்க. பிஸ்னஸ் பீப்புளாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிஸ்னஸில் பணம் லாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா 2 பேருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் குறைவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ஒன்றுக்காவது பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய காலகட்டங்கள். அதுலேயும் குறிப்பாக அப்பா இருந்தால் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியம் பாதிப்படைய வேண்டிய காலம், அல்லது நம்முடைய எனி இல்லாஸ் நெருங்கிய உறவுகள், அவர்களால் நமக்கு மன வருத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், அல்லது அவர்களால் நமக்கு தொல்லைகள், அல்லது அவர்களுக்கு உடல் ஆரோக்கிய பாதிப்பு, இப்படி ஏதாவது ஒரு விஷயம் இந்த மாதம் நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு லோன் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறவங்க இதை பற்றி கவலைப்படாதீங்க. ஏன்னா 8ஆம் இடத்துல கிரகங்கிறதுனால ஹெல்த் விஷயத்துலேயும் பாதிப்பு ஏற்படுத்தும். கடன் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு நோயை பற்றி கவலைப்படாதீங்க. கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்களையும் கவனமாக இருங்க. நீங்கள் ஏதாவது சர்ஜரி பண்ணுறதுனா உடனே பண்ணுங்கள். இதெல்லாமே இந்த மாதம் நீங்கள் அலர்ட்டாக இருக்கிறதுக்கான விஷயம். ரொம்ப அவசியம் இருந்தாலே புதிய முயற்சிகள் வேண்டாம். புதிய முயற்சிகளில் சக்ஸஸ் பண்ணுற மாதிரி ஒரு தோற்றம் இல்லை. யாரையுமே பெருசாக ஃபெய்த்ஃபுல்லாக நம்பி இருக்காதீங்க. நீங்களே சொந்தமாக எல்லா விஷயத்துலையும் ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும். எல்லோரும் நல்லவங்க தான். நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாரையும் படுத்துறதுக்கான வாய்ப்புகள் தான் கிரக ரீதியாக இருக்குது. அதனால் யாரையும் இந்த மாதத்தில் நீங்கள் கெட்டவங்களாக பார்க்காம, பகைக்காமல், அவங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு இருக்க வேண்டிய ஒரு மாதமாக இந்த மாதம் உண்டு. பட் இந்த மாதத்தில் உங்களுக்கு ரொம்ப ஆறுதலான விஷயங்கள்லாம் உண்டு. கரியர், ப்ரொஃபஷன், ஜாபை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, நீங்கள் கவர்மெண்ட்டில் இருக்கேன், ப்ரைவேட் செக்டாரில் இருக்கேன், எனி அதர் ரெஃப்யூட்டட் கன்சர்னில் ஒர்க் பண்ணுறேன், எதில் வேணாலும் ஒர்க் பண்ணுங்கள். உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. ஜாப்லெஸ் இல்லை, ஐடியலாக நீங்கள் இல்லை. ஏதாவது ஒரு வேலை, வருமானம், சம்பாத்தியம் என்பது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் யாரும் ஐடியலாக இருப்பதற்கான சுச்சுவேஷன் இல்லை. பட் வேலையில் நீங்கள் எஃபர்ட் எடுத்தே ஆகணும். ஏன்னா 8 கிரகங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு பெருசாக உங்களுடைய கொலீக் சப்போர்ட் பண்ணுவாங்க, அல்லது சப்பார்டினேட் கோஆப்ரேட் பண்ணுவாங்க, குறிப்பாக சுப்பீரியர் ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படிங்கிற சுச்சுவேஷன் எல்லாம் இந்த மாதம் இல்லை. ஸோ என்ன எதிர்பார்க்குறீங்க ஒரு ஜாபில், அது கிடைக்குமான்னா சுமாராக தான் இருக்குது. ஆக ப்ரொமோஷனோ, இன்க்ரிமெண்ட்டோ, இன்சென்டிவோ, போனஸோ, அரியர்ஸோ, ஹைக்கோ வந்தால் வருது, வரலன்னா பொறுமை. அடுத்தடுத்து கிரகங்கள் மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம லைஃப் சேஞ்ச் ஆயிரும். ஒன்றும் பெருசாக ஒரி பண்ணாதீங்க. திரும்ப சொல்கிற ஹெல்த் விஷயத்தில் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப கவனம். உடலில் இனம் காண முடியாத நோய்கள், குறிப்பாக அது ஸ்கேனாக இருக்கட்டும், எக்ஸ்ரேயாக இருக்கட்டும், இசிஜியாக இருக்கட்டும், எம்ஆர்ஐயாக இருக்கட்டும், எதுக்கும் சில விஷயங்கள் கட்டுப்படாது. டாக்டர்கிட்ட போனால் ஒன்றுமே இல்லைன்னு பாரு, நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துக்கு சஃபர் ஆகிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இது எல்லாமே இருந்துக்கிட்டே இருக்குது. ஆக நல்லா ரொம்ப பொறுமை. இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும்
தேவையில்லாத எந்த விஷயத்துலேயும் தலையிடாதீங்க. குறிப்பாக இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் காதல் விஷயங்கள் அவ்வளோ எஃபெக்டிவாக இல்லை. லவ் பிரேக்கப் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது. இது வரைக்கும் திருமணம் டிலே ஆனவங்களுக்கு பிப்ரவரி 23க்குள்ளே மேரேஜுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கலைன்னா பிப்ரவரி 23க்குள்ளே அந்த சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இது எல்லாமே இந்த மாதம் உண்டு. இந்த மாதத்தில் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலங்கள் நிறையா இருக்குது. குழந்தைகள் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய சுச்சுவேஷன் இதெல்லாமே உண்டு. இவ்வளவு இருக்குது. பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். பிஸ்னஸ் இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் சுமார் தான். பிஸ்னஸில் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். மினிமமாக ரொட்டேஷன் என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணுங்கள். எல்லாமே நமக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம். உங்களுடைய பணம் லாக் ஆகிறதுக்கான சுச்சுவேஷன் அல்லது பிஸ்னஸ் ஓடிட்டுருக்கும், பிஸ்னஸால் நம்ம வரக்கூடிய பணங்கள் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும். அதனால் நமக்கு நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் ஆன்சியல் ப்ராப்பர்ட்டி ஆன்சஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதாவது முன்னோருடைய சொத்து இருக்கிறவங்களுக்கு, இது வரைக்கும் அனுபவிக்க முடியாதவங்களுக்கு அதை அனுபவிப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு கிரகங்களால் உண்டு. அது வழக்கில் இருக்குது, கேஸ் இருக்குது, அதனால் பைசா பிரயோஜனம் இல்லாதவங்களுக்கு அதனால் ஏதோ ஒரு விதத்தில் ஆதாயம் நன்மைகள் உண்டு. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் எல்லா விஷயத்தையும் எதிர்பார்த்து காத்திருக்கிறத காட்டிலும் ரொம்ப பொறுமையாக எல்லா விஷயத்தையும் டீல் பண்ணுங்கள். குறிப்பாக உங்களுடைய வேலையாட்கள், நல்ல வேலையாட்களை, ஸ்கில்டு லேபரை விட்டுறாதீங்க. அது மட்டுமல்ல, அவசியம் இருந்தாலுடைய நான் முதலே சொன்ன மாதிரி கடன் வாங்குறத நிப்பாட்டுங்க. ஏன்னா இந்த மாதமே நமக்கு ஒரு கடன் அடைப்பதற்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. கலைத்துறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கான அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி இந்த மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. நீங்கள் ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில், மியூச்சுவல் ஃபண்டில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் பிப்ரவரி 23ஆம் தேதிக்குள்ளே மினிமம் பண்ணுங்கள். ஏதோ ஒரு விதத்தில் கெயின் இருக்குது. ஆனாலும் விட்டதை பிடிக்கணுங்கிற எண்ணம், சிந்தனை வேண்டாம். எல்லாமே ஹேங்கிங் ஆஃப் மணி, மாட்டிக்கொள்ளும் அல்லது முடங்கிக் கொள்ளும். அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் தான் கிரகங்கள் இருக்குது. பேச்சை குறைங்க. பேச்சின் மூலமாக பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இந்த மாதம் அதிகமாக உங்களுக்கு இருக்குது. இந்த மாதத்தில் யாரெல்லாம் ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறீங்க, நல்லா இருக்குது. ஃபர்தராக நான் பிஆருக்கோ, க்ரீன் கார்டுக்கோ, சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணியிருக்கேன், வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு அது கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அரசியலில் இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. உங்களுடைய பேர் டேமேஜ் ஆகிற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். அலர்ட்டாக இருங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பரவாயில்லை. ஸோ இந்த மாதத்தில் மெயினாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய குலதெய்வம். எதுவாக இருந்தாலும் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள். குலதெய்வம் தெரியாத இஷ்ட தெய்வத்தை கும்பிடுங்க. அது எல்லாமே இந்த மாதம் முழுவதுமே எங்கெல்லாம் சிவன் கோயில் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய அம்பாளுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய கருடாழ்வாருடைய தரிசனம் ரொம்ப முக்கியம். எல்லாத்துக்கும் மேலே சித்தர்களுடைய ஜீவ சமாதி அடிக்கடி போங்க. இந்த மாதம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். நன்றி, வணக்கம்.